இந்த பார்சல் வந்து நோர்வேலேருந்து ஒரு ஐயாம் ஒரு அம்மாவும் தான் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தவே. வாங்க அந்த ஐயாம் அம்மா என்ன பொருட்கள் சொன்னான்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து அரிசி மாவு சொல்லியிருந்த வினம். மற்ற எஞ்சால் வந்து கறித்தூள், இறைச்சி சிறகுத்தூள், மரவள்ளி கிழங்கு பொரியல், மற்ற எஞ்சால் வந்து பெனங்குட்டான், ஊறுகாய், இது வந்து அந்த கத்தரி வண்டி அந்த நாற்றுகள், மற்ற இது வந்து கோப்பித்தூள், பத்திய சிறகுத்தூள், மில்டோவி முக்கியமாக சொல்லியிருந்த வினம். மற்ற இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு தேவையான இந்த பெட்டிக்கவுன் தான் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த அம்மா அங்கே பெட்டிக்கவுன் அந்த சைஸில் இல்லாதபடியா இது வந்து என்ன சொல்கிறிய சரியா, இந்த துணி வேறு எல்லாருக்கும் தெரிஞ்ச இது டிஸ்கோஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல, அது மறந்து போட்டேன்னா. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பெனியன் ஷர்ட்டுகளுக்கு போடக்கூடிய பெனியன்கள் சொல்லியிருந்துச்சுன்னா ஓகே. இவ்வளோ அந்த அந்த அம்மா மையான்னு கேட்டிருக்கீங்கன்னா இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இன்னும் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் ரோவலே. இன்றைக்கு வந்து நான் ஒரு அருமையான ஈரப்பிளாக்காயை வச்சு ஒரு சோயா மீட் கறி தான் இன்றைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது சோயா மீட்டை எடுத்து நல்ல வடிவாக ஒரு பேக்கிங் எடுத்து நல்லா சுடுதண்ணி விட்டு ஊற வச்சுருக்கிறேன். அது நல்ல பாட்டுக்கு ஊறி இந்த மாதிரி வந்துருக்குது. இந்த சுடுதண்ணி ஆறுனுடைய தான் நான் வந்து கையை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சொப்டாக வந்திருக்கு. இதுதான் ஈரப்பிளாக்காய் சோயா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நாங்கள் புளிஞ்சு எடுப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். அதுக்கு வந்து கடலை எடுத்துருக்கேன். நான் அவிச்சு கடலையே வச்சுருக்கேன் நீட்டாக. இந்த கொண்ட கடலை எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கோ. அடுத்தது கருவேப்பமில்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கொள்ளுங்கோ. கராம்பு பட்டி எடுத்துருக்கிறேன். அஞ்சால் வந்து தக்காளி பழம் 2 எடுத்துருக்கிறேன். மற்றது வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி வந்து நான் இந்த மாதிரி பூடாக தான் போட போகிறேன். சொன்னால் சின்னாக்கள் சாப்பிடாட்டாலும் நாங்கள் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். மற்ற வந்து முக்கியமாக ரம்பையில் எடுத்துருக்கேன். அது நான் கழுவி போட்டு வெட்டி தான் போடுவேன். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சால் பால் இருக்குது, தேங்காய் பால், மற்ற கறித்தூள், உப்பு, கடுகு, சீரகம், இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் முதல்ல இந்த சோயாவை புளிஞ்செடுப்போம். புளிஞ்சிட்டு நாங்கள் வெட்டி எடுக்கணும். வேணும்னு சொன்னால் சோயா வந்து பெருசு. இப்போ வந்து நாங்கள் சோயா மீட்டை வந்து நல்ல வடிவாக புளிஞ்சு எடுத்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இந்த மாதிரி எடுத்து இதை வந்து உங்களுக்கு எவ்வளவு சின்ன வேணுமோ அவ்வளோத்துக்கு இப்படி கட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து ஒரு 3 இந்த மாதிரி ஒரு சோயாவை 3 வார மாதிரி கட் பண்ணுறேன். 2ஆவும் கட் பண்ணலாம். ஆனால் 2ஆ கட் பண்ணினா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். அதனால் ஒரு 3 வார மாதிரி 4 வார மாதிரி கட் பண்ணினா ஆக சின்னனா போயிடும். ஒரு 3 இந்த மாதிரிக்கு 3 கட் பண்ணினா சரி. இந்த மாதிரி ஒரு வட்டு, இந்த மாதிரி ஒரு வட்டு. ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் கட் பண்ணி எடுப்போம். இந்த சோயா மீட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாக்களுமே விரும்பி சாப்பிடுவினோம். இனிமேல் வந்து நாங்கள் செல்வச்சன்னதி கோயில் வந்து கொடியேறினதால் இனிமேல் வந்து எங்களுக்கு சைவ சாப்பாடு, மரக்கறி சாப்பாடு தான் இனிமேல். அதாவது இனிமேல் ஒரு நாங்கள் மரக்கறியில் உங்களுக்கு சமைச்சு காட்டிக்கொண்டே இருப்பேன். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சோயா மீட் வந்து ஈரப்பிளாக்கா சோயான்னு சொல்கிறது நார்மல் சோயாவை விட இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ள நான் வந்து கடலில் தக்காளி எல்லாம் போட போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வெங்காயம் போட்டுட்டு தனியாகவும் பிரட்டி சாப்பிடலாம். உண்மைக்கு விரத நேரமும் இன்னும் இந்த கலகரைக்க கூட நான் விரதம் இல்லை. ஆனால் நீங்கள் சிக்கன் கோழி இறைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இந்த சோயா சாப்பிட்டீங்கன்னு சொன்னால். அப்படி ஒரு வேக்கிதமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளும் சாப்பிடுவினா. இதை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வெட்டாமலுக்கு எப்போ அது ஒருக்கா பொரிச்சு சாப்பிடுங்க. அதுவும் இன்னும் நல்லா இருக்கும். ஊற போட்டுட்டு பொரிச்சுட்டு புட்டோட வச்சு சாப்பிடுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக நாங்கள் சாப்பிடணும். இதுக்கு மட்டும்தானே சாப்பிட்றது. அதை வடிவாக சாப்பிடணும். சோயா எல்லாம் நாங்கள் வெட்டிட்டோம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி ஒன்றை வச்சு கொள்ளுவோம். அடுப்பை ஒன் பண்ணிவிட்டு அளவான தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொள்ளுவோம். இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் வந்து நல்ல வடிவாக சூடாகிட்டுது. நாங்கள் முதல்ல வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். அதோடு வந்து பச்சை மிளகாய், சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்றேன்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக இப்படி நீட்டாக வெட்டிட்டு போட்டுக்கொள்ளுங்க பச்சை மிளகாய். அதோட உள்ளியையும் சேர்த்துக்கொள்கிறேன்.
சொன்னால் உள்ளி வந்து நல்ல வடிவாக எங்களுக்கு அந்த வெட்டாதபடியாக வேகிக்கொண்டு வரும். நீங்கள் வெட்டியும் போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி கொள்வோம். நான் வந்து அந்த பட்டியல் அதுகள் முன்னம் போடையில்லைன்னு சொன்னால் டக்குண்டு கருவுது கறிக்கு, அதனால் நான் முன்னம் போடையில் கொஞ்சம் வேகிக்கொண்டு இந்த வெங்காயங்கள் உள்ளியல் வேற நான் அந்த பட்டியல் கடுகு சீரகங்கள் எல்லாம் சேர்க்க போகிறேன். பாருங்க இந்த மாதிரி அரைப்பதம் வேகிக்கொண்டு வந்துட்டு எங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் கருவாப்பட்டையை சேர்த்துக்கொள்வோம். ஒரு 3 போட்டால் காணும். ஒரு 3 கராம்பு மற்ற பட்டை வந்து ஒரு கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க. இந்த கருவான்றது நான் அந்த கராம்பை தான் நான் மாறி சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். சீரகம்னு சொல்லி பெருஞ்சீரகம் தான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி கருவேப்பிலாம் வதக்கிட்டு நாங்கள் ரம்பையில் கருவேப்பமில்லை சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பமில்லை அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் கருவேப்பிடாமலுக்கு கரண்டியால் இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் டக்குன்னு கருவிடும். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் ரம்பையில் அப்படியே பிச்சுட்டு சேர்ப்போம். கொஞ்சம் ரம்பையில் போடுறதால நல்ல கறி வந்து சும்மா அப்படி ஒரு தூக்கும். ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு ரம்பையில் தான் எடுத்துருக்கிறேன். இதுவும் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். பாருங்க இந்த அளவுக்கு எல்லாமே வதங்கி கொண்டு வர வேணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கொள்வோம். எங்களுக்கு தக்காளி வந்து கொஞ்சம் வேகிக்கொண்டு வரட்டுக்கு நாங்கள் மூடி வைப்போம். எங்களுக்கு தக்காளி வந்து வேகினது காணும். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடலையை சேர்த்துருவோம். அவிச்சு வச்ச கடலை இப்போ வந்து நாங்கள் அவிச்சு வச்ச கடலையெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த ஊற வச்ச சோயாவையும் சேர்த்துருவோம். அப்படியே நாங்கள் அந்த எண்ணெயில் இருக்கா அப்படியே பிரட்டி விடணும். பாருங்க இந்த மாதிரிக்கு நாங்கள் கிண்டி விட்டுட்டு நாங்கள் இனிமேல் கப்பிப்பால் ஊற்றணும். நல்ல வடிவாக எங்களுக்கு கடலையெல்லாம் அவிஞ்சிட்டுது, சோயாமீட்டெல்லாம் நல்லா ஊறிட்டுது. எங்களுக்கு அந்த தூள் மணம் போகிறதுக்காக கப்பிப்பாலே அவிய வைக்க போகிறோம். தூளும் வந்து நான் அளவாக போட போகிறேன். முதல்ல கப்பிப்பாலை ஊற்றுவோம். கறித்தூள் வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன். அடுப்பை வந்து நல்ல வடிவாக குறைச்சி வச்சுருந்தேன்னா இனிமேல் வந்து எங்களுக்கு நல்ல வடிவாக கொதிச்சு வரணும், பிரட்டி விடணும். இந்த தூள் எல்லாத்தையும் நல்ல வடிவாக பிரட்டி விட்டுட்டு ஒருக்கா மூடிட்டு துறப்போம். இந்த கப்பிப்பால் வந்து வற்றிட்டு வரத்தான் நாங்கள் கட்டிப்பால் ஊற்ற போகிறோம். அப்படியே அந்த நாங்கள் வரலை விடைக்கில் இந்த சோயா மீட்டு போய் அந்த சட்டியில் ஒட்டிடுமென்றதுக்காண்டித்தான் நான் வந்து அடுப்பை குறைச்சி வச்சுருந்தேன். ஓகே, இந்த மாதிரி நீட்டாக கலந்து விட்டுட்டு தூள் எல்லாத்தையும் பாருங்கோ. ஓகே, எங்களுக்கு கறித்தூள் வந்து வடிவாக காணும். இனிமேல் மூடி விடுவோம், நல்ல வடிவாக கொதித்து வரட்டும். இப்போ எங்களுக்கு நல்ல வடிவாக கறி வந்து கொதிச்சு அவிய வலிக்கிட்டுடுது. திறந்து பார்த்துடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்த இருக்குது பாருங்க. விட்ட பால் அப்படி இன்னும் கொஞ்சம் வத்த இருக்குது. கொஞ்சம் வத்த நாங்கள் கட்டிப்பாலை ஊற்றிக்கொள்ளுவோம். இப்போ கறி வந்து நல்ல வடிவாக எங்களுக்கு வற்றி கொண்டு வந்துட்டுது. இந்த தண்ணியெல்லாம் நல்ல வடிவாக தண்ணியெல்லாம் அந்த விட்ட பால் எல்லாம் வற்றி கொண்டு வந்துட்டுது. இனிமேல் வந்து நாங்கள் இதுக்குள்ளே கட்டிப்பால் சேர்த்துருவோம். அப்படியே கலந்து விடுவோம். நல்ல வடிவாக கொதித்து வரட்டும்.
இப்போ எங்களுக்கு வந்து கறியை இந்த பால் விட்ட பால் எல்லாம் எங்களுக்கு வற்றி கொண்டு வந்துட்டு இந்த சட்டி சூட்டுலேயும் எங்களுக்கு வற்றும் இந்த கிடக்கிற தண்ணியெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக இந்த ரசமுசுன்னு சொல்லி ஒரு பேக்கிங் இருக்குது சுவை ஊட்டி, அதையும் சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு தூக்கல் ஒன்று தூக்கும், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த பேக்கெட் 6 கிராம் அளவில் இருக்குது, நாங்கள் ஒரு 3 கிராம் அளவில் சேர்த்துக்கொள்ளுவோம். இறைச்சி சிறக்கு தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருங்க. என்ன சொன்னால் நாங்கள் பட்டையெல்லாம் போட்டோடையா கொஞ்சமாக அப்படி காற்று 2 கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். இனிமேல் நாங்கள் இப்படியே அடுப்பை நிப்பாட்டி கொள்ளுவோம். இப்படியே கலந்து விட்டுட்டு நாங்கள் ஒரு பாதி தேசிப்புளி வந்து சேர்க்க போகிறோம். ஆனால் கறி கூட உங்களுக்கு கறி கூடன்னா நீங்கள் 1 ஃபுல்லாக சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு பாதி தேசிப்புளி வந்து சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போவே என்ன மாதிரி கறி வந்து அப்படியே வறண்டு வந்துடுதுன்னு சொல்லி அப்படியே வாசம் வந்து அப்படி கமகமாண்டி இருக்குது பாருங்க. அப்படி ஒரு சுவையாக இருக்கும் இப்படி ஒரு ஈரப்பிளக்காய் கறி. இன்னும் வந்து நாங்கள் ஒரு பாதி தேசிப்புளி சேர்ப்போம். இப்படியே தேசிப்புளியை நாங்கள் சுற்றி இப்படி விட்டுட்டு அப்படியே கலந்து விட வேண்டியதான். ஓகே, எங்களுக்கு ஈரப்பிளக்காய் கறி வந்து ஈரப்பிளாக்காய் இல்லை பலாக்காய் சோயா வந்து ரெடி ஆகிட்டுது. கடலையும் போட்டபடியாக இன்னும் ஒரு தூக்கல் ஒன்று குறும்பாக வரும். ஓகே, எங்களுக்கு வந்து இப்போ கறி வச்சு முடிஞ்சுது. இதே மாதிரி கறியை நீங்களும் ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கோ. சுவை அப்படி ஒரு சுவையாக இருக்கும். திருப்பி நான் எனக்கு இந்த வாயில் வருது அப்படி ஒரு வாசத்தில். ஓகே ரோட, இன்றைக்கு வந்து நான் வீடியோவில் வரையலாமல் போயிட்டுது. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.